சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நித்திய கல்யாணி மேடம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். ஃப்ளவர் மெடிசன், மலர் மருத்துவம் மேடம் இன்ட்ரோ கிளாஸ். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவரா டெப்தா கிளாஸ் எடுப்பாங்க. கண்டினியூஸா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நன்றி மேடம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தொகுப்பு நம்ம பார்க்க போறது ஃப்ளவர் மெடிசன். ஃப்ளவர் மெடிசனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எட்வர்ட் பேட்ச் MBBS MRCS என்ற லண்டன் மாநகர அலோபதி டாக்டர் தான் கண்டுபிடிச்சது. இது இங்கிலாந்து காட்டில் ஒரே ஒரு இடத்துலதான் இந்த 38 காட்டு மலர்களை நமக்கு கொடுத்துள்ளார். அலோபதி, ஆயுர்வேதம் இது போன்ற மனிதன் உண்டாக்கிவை மலர் மருந்துகள் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு கடவுள் கொடுத்தவை. ஓகேங்களா? வியாதி உள்ளவர்கள் பேசும் விதம், செயல், எண்ணங்கள் ஆகியவற்றில் பேரிலேயே இந்த மலர் மருத்துவ முறையில் மருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நோயற்ற மனிதர்கள் பேசும் விதம், மனப்பான்மை, செய்கை ஆகியவற்றை இயற்கை 38 விதமாக பிரித்துள்ளது. வீட்டில் ஏதோ ஒரு விதமாக இல்லாத மனிதர்களே இல்லை. மனநிலை மீது மருத்துவம் பேட்ச் மருத்துவம் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப நாம ஒரே விஷயத்த குறிப்பிட்டு நாம சொல்வது இதுதான். நீ கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் அந்த பேச்சு உன்னால் மருந்து தேர்ந்தெடுக்க முடியாது. நோயாளி நம்ம என்ன சொல்றாருன்னு முதல்ல கேட்கணும். நோயாளி என்ன சொல்றாருன்னு கேட்கணும். நம்ம உட்கார்ந்து பொறுமையா அவர் என்ன பேசிட்டே இருக்காரு, 1 மணி இல்ல 2 மணி இல்ல 3 மணி நேரம் ஆனாலும் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டுதான் நம்ம மருந்து கொடுக்க முடியும். உடனே நம்ம மருந்து, ஒரு நோயாளி வராரு அவருடைய டிசீஸ்க்கு பத்தி நம்ம கொடுக்கவே முடியாது. அவர் திரும்ப திரும்ப அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மலரை நம்ம மலர் மருத்துவத்துல நம்ம மருந்து டிசைட் பண்ண முடியும் நம்மளால. இது இந்த மாதிரி காட்டுல கிடைக்கக்கூடிய இங்கிலாந்து மாநகரத்துல லண்டன் நகரத்துல ஒரு காட்டு பகுதியில இந்த ஒரு 38 மலரை நமக்கு எட்வர்ட் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்து மனநிலைக்கு ஏற்பா போல இது நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு இது ஆக்சுவலா நான் ஒரு 3 மருந்தை பத்தி தான் சொல்ல போறேன். நானு எனக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற மருந்து ஒரு 3 மருந்து. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம இதை பத்தி நம்ம பேசுவோம். ஆக்சுவலா இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, நிறைய இங்க வர பேஷண்ட்டுங்க பாத்தீங்கன்னா ஆட்டிசம் நிறைய வருவாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய சைக்ராட்டிக் பேஷண்ட் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, யாராலையும் ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க அப்போ பொறுமையா அவங்களுடைய பேச்சை நம்ம ஒழிச்சு கவனிக்கும் போதுதான் அவங்க சில விஷயங்கள்ல பார்த்துட்டு இதுல காம்பினேஷன் ஒரு 4 5 மருந்து நம்ம காம்பினேஷன் பண்ணி நம்ம கொடுக்கணும். இதை பத்தி ஒரு 7-8 மருந்து கூட போகலாம். ஏன்னா ஒரு மருந்துலயே நம்ம அவங்க கொடுக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசும் போதே நமக்கு தெரிஞ்சுட்டு அவங்க மனநிலைக்கு ஏற்பாடு நம்ம கொடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மனநிலைக்கு ஏற்ற கொண்ட வியாதிகளுக்கும் நம்ம கர்ப்பப்பை, ஒரு என்னுடைய தோழிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு சைஸ்ல கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்ட்டு நிறைய மருந்து, 60 மருந்தெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அது சரியாகல. பட் நம்ம மலர் மருத்துவம் எதனால இது வருது அப்படின்னா, நோய் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டு அதனுடைய சிம்டம்ஸ் நம்ம துக்கம், அழுகை, நம்ம யாருக்கிட்டே சொல்ல முடியாத நிறைய எமோஷனல், இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வச்சுதான் நோயா மாறுது. அந்த நோயா மாறுறதுக்கு உண்டான அறிகுறி தான் நம்ம நிறைய நோய்கள் உருவாகுது. அதுதான் காரணம். முதல்ல நம்மளுடைய எமோஷனல் துக்கம் இதெல்லாம் தான் மனசுக்குள்ள போட்டு போட்டு நம்ம அதை அடைச்சுதான் நம்ம இது நோயா உருமாறுது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த மனநிலைக்கு ஏற்பாறு போல நம்ம அந்த மருந்து கொடுக்கும் போது அது சரியாயிடும். அவங்களும் அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை ஏற்றா போற நம்ம அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் பண்ணி இந்த மலர் மருந்துகள் நம்ம டிசைட் பண்ணி நம்ம கொடுக்குறது நிறைய பேர். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன். இனிமே நான் என்னால
டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிள் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பு சில குழந்தைங்க வந்து ஞாபகம் மறதியா இருக்கு. என்னதான் படிச்சாங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மறந்துடுவாங்க. ஸ்கூல் போகும்போது எல்லாமே மறந்துடுவாங்க. எல்லாமே ஒரு பிளாங்க் ஆயிடும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த மருந்து வந்து குழந்தைங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்க என்ன இதுல இருக்காங்க, அந்த வீட்டினுடைய எப்படி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அவங்களுடைய எப்படி அந்த அப்பா அம்மாவுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு அதுக்கேத்தா போல நம்ம கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு நான் நல்லா எழுதினேன், நான் நல்லா படிச்சதையே நான் வந்தது, நான் நல்லா எழுதினேன், நான் நல்லா மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா புருஷன் முன்னாடிக்குள்ள அடிக்கடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அடிக்கடி தகராறு வர்றது, அதுக்கப்புறம் மாமியார் மருமகள் சண்டை, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவத்துல எல்லாமே பண்ண முடியும். நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி மூல வியாதி நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வந்து தாங்க முடியல அப்படியே வலி அப்படின்னு அதுக்கு ஒரு காம்பினேஷன். உடனே அந்த தாங்க முடியல வலி, ரொம்ப எரிச்சல் குத்துது இந்த மாதிரி சொல்லும் போதே உடனே நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணிட முடியும். நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து தான் தீர்வு கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்கும் போது அதுல இருந்து வெளியே வந்துடும். இதே மாதிரி தொலைஞ்சு போன நிறைய கம்பல் அது இது நம்மளே தொலைஞ்சிட்டு நிறைய நம்மளுடைய இதெல்லாம் நிறைய எங்கெங்க வச்சுட்டு இருப்போம். நமக்கே தெரியாது நம்ம எங்க வச்சோம் அப்படின்னே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை தேடும் போது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது போல சில மலர் மருத்துக்கள் எடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு வந்து அதை வந்து கண்ணுல நம்மளுக்கு அது கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இதே மாதிரி வந்து நிறைய தீர்க்க முடியாது கோர்ட் கேஸ் விஷயங்கள், பக்கத்து வீட்டுல வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க, அதுக்கும் ஒரு மலர் தீர்வு இருக்கு. இந்த மாதிரி புருஷம் வந்து ஐ மீன் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, தீர்க்க முடியாத சண்டை, இதே மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் ஆகாத வீட்டுல பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற பசங்களுக்கு கூட நம்ம இந்த மலர் மருந்துகள் எடுக்கும் போது, அப்பா அம்மா எடுக்கும் போது நிறைய வந்து அதுக்குண்டான கடவுள் வந்து காசையும் கொடுப்பாரு, நமக்கு தேவையான காசையும் கொடுப்பாரு. அந்த வரணும் நல்லபடியா அமைஞ்சு கல்யாணம் ஆகுறது நம்ம நிறைய நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வந்து பார்க்க போறது வந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்ற ஒரு மலர் தான் பார்க்க போறோம். இந்த ரெஸ்கியூ ரெமெடியில வந்து ஒரு 5 மலர் மருந்துகள் இருக்கு. அந்த நீங்க ஹோமியோபதி மெடிசன் கடையில கேட்டீங்கன்னாவே அந்த மலர் மெடிசனுடைய காம்பினேஷன் அவங்க அதுலயே போட்டு கொடுத்துருவாங்க ரெஸ்கியூ ரெமெடி. அந்த ரெஸ்கியூ ரெமெடி என்ன பண்ணணும்னா ஒரு அவசர கால இது, ஒரு அவசர கால ஒரு இதுதான் அந்த ஃப்ளவர் மெடிசன். அது உடனே என்ன பண்ணோம்னா ஒரு வெட்டு காயோ, ஒரு நம்ம வந்து இப்போ அடுப்பு கிட்ட இருக்கோம்னு வச்சுக்கலாம், திடீர்னு ஒரு பால் பொங்கி இல்ல ஒரு நெருப்பு காயப்பட்டது, ஒரு குக்கர்ல சூடு பட்டுச்சுன்னா கூட அந்த உடனே ஒரு கொஞ்சம் ஒரு 2 சொட்டு எடுத்து ஒரு அரை கிளாஸ் வாட்டர்ல நம்ம அந்த இதுவை வந்து மலர் மருத்துவத்தை நம்ம வந்து சாப்பிடும் போது உடனே இமீடியட்டா அந்த எரிச்சல்லாம் கம்மியாயிடும், அந்த வவிடே தெரியாது. இதே மாதிரி ஷாக் அடிச்சு மயக்கடிச்சு விழுந்துறவங்க எப்பவுமே என்கிட்ட வந்து ஒரு மலர் மெடிசன் வந்து ஃப்ளவர் மெடிசனுடைய ரெஸ்கியூ ரெமெடி என்னுடைய வண்டியில எப்பவுமே இருக்கும். எப்படின்னாக்கா என்னுடைய அனுபவத்துல இருந்து நிறைய வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா காலில் வந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கி சொல்லிட்டு இது மாதிரி கொடுக்கும் போது உடனே ரத்தம் வந்து வடியுது. அதே மாதிரி பெட்ஸுங்களுக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. டாகுங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பர்ஷியன் கேட்ஸ் இருக்கும், நல்லா வந்து அந்த வளர்ப்பு பர்ஷியன் கேட்ஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்த கேட்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடமெண்ட் பண்ணோம், அதுங்களுடைய குட்டியே ரொம்ப இது பண்ணோம், வீட்டுல ரொம்ப அமக்கலம் பண்ணணும், அதுங்களுக்கும் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப வந்து காம் ஆயிடும் சாப்பிட்டோன்னே. அது ஏதாவது சாப்பிட்டு அது வந்து சில தேவையில்லாத அன்வான்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு விளையாடவே இல்லை மேடம், பெட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மெடிசன் அதுங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி குளோபஸ்ல கலந்து கொடுக்கும் போதோ இல்லை வந்து டைரக்டா வந்து இது பண்ணும் போதோ 2 சொட்டு அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்து பயங்கர சுறுசுறுப்பாயிடுச்சு, ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணம் பண்ணிட்டே இருக்காங்க. என்னுடைய சில விஷயங்கள் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது டிராவலிங்க்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அது என்னன்னா சமீபத்துல ஒரு போன 2 மாசத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன எனக்கு ட்ரெயின்ல போகும்போது ஃபுட் பாய்சன் ஆச்சோ தெரியல. பட் அந்த டிராவலிங்க்கு போகும்போது நமக்கு அங்க போற பொல்யூஷனு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நமக்கு வந்து எந்த ஒரு இதுலயும் நமக்கு வந்து
ஒரு டிஸ்டர்பிங் இல்லாம ஒரு டிராவலிங் கிடைக்கும். எந்த இடத்துலயும் நம்ம போகும்போது ஒரு ஆட்டோ கிடைக்காமையோ, ஒரு பஸ் கிடைக்காமையோ, போற இடத்துல நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடைபெறாது. நம்ம போற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இதுவாவே தடங்களாவே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம நல்லா போய் நம்மள சந்தோஷமா நம்ம எங்க ஒரு சளி பிடிக்காம ஒரு பயங்கர மழை வந்து நனைஞ்சிங்கன்னா கூட ஒரு சளி பிடிக்காது. நம்ம குடிக்கிற தண்ணீர்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த ஒரு ஃபுட் பாய்சனும் ஆகாம நல்லபடியா அந்த மெடிசனை வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே போட்டுப்பேன். நானே என் நண்பர்கள் கூட வரவங்களுக்கும் அதை கொடுப்பேன். அந்த ஒரு 2 3 நாள் நோட்டீஸ் கொடுக்கும்போது அது வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அது நம்ம போயிட்டு வர வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியல, போன வாட்டி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு போன டிராவல்ல. பட் வந்து எனக்கு அது வர வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்து பயணம் முடிஞ்சு 2 3 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே நான் ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப என்ன பண்ணோம், என்ன ஏது, என்ன சாப்பிட்டோம் என்னன்னு தெரியல. பட் அந்த 3 நாளும் நான் ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருந்தேன். கடவுளுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அது போல வந்து ரெஸ்கியூ ரெமெடி வந்து நம்ம எப்பவுமே எல்லாருமே ஒரு வண்டியில போகும்போதோ இல்ல நம்ம வெளியே இருக்க போகும்போது பாதுகாப்பா சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு திடீர்னு வந்து விழுந்துருவாங்க, ரத்த காயம் ஏற்படும். இது போல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ இல்ல வந்து நெருப்பு காயங்கள் இருக்கிறதோ, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல இருக்கிறவங்க கூட இதெல்லாம் வந்து நல்லா ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணலாம். இது வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட இந்த ரெஸ்கியூ ரெமெடி பயன்படுத்தும் போது இந்த ஆப்ரேஷன் வந்து ரத்த காயங்களால ஸ்டிச்சஸ் போடுறது இதெல்லாம் சீக்கிரமே காயங்கள் மாறிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிராப் ஆப்பிள்னு சொல்ற ஒரு இதுதான். இந்த கிராப் ஆப்பிள்ன்ற ஒரு மலர் மருத்துவம் என்ன பண்ணோம்னா, இது வந்து கிராப் ஆப்பிள் எடுக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, தன்னை பத்தியே கண்ணாடியில போய் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. தான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறோம், நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறோம், கருப்பா இருக்கிறோம், முகத்துல எல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸா இருக்கு. ஒரு சின்ன நரமுடி வந்தாருன்னா, ஒரு தாடியில நரமுடி வந்தாருன்னா கூட அதை போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு தன்னுடைய பிரச்சனையை வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஐயோ என் தாடியில ஒரு நரமுடி வந்துச்சு டாக்டர், நான் எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்குறேனே, எனக்கு வந்து அந்த நரமுடியை வந்து இது பண்ணிடுங்க, நரமுடிய போக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைய பத்தியே தான் அசிங்கமா இருக்கிறது, தான் குண்டா இருக்கிறது, தன்னுடைய முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வர்றது, இந்த மாதிரிக்கே அவங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஸ்டைல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி எப்பவுமே கிளீனிங்காவே இருப்பாங்க. ஒரு சேத்துல காலை வைக்க மாட்டாங்க. எதுவுமே ரொம்ப கிளீனா இருப்பாங்க அவங்க. அவங்க அந்த அருவருக்கிற மாதிரி ஒரு செயல் நடந்தா கூட அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க உடனே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நீங்க அவங்க டிராவல் ஆப்பிள் மனநிலை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மருந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், மலர் மருந்து 38 மலர் மருந்துல வந்து எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னா அவங்கவுங்க மனநிலை, அவங்க முகம் எப்படி பேசுறாங்க, அவங்க உட்காந்து பேசும்போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்தந்த மலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வியாதிகளுக்கு இந்த மலர்களை வந்து நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அடுத்த டாபிக் எடுக்க போறது பார்த்தீங்கன்னா ஒயிட் செஸ்ட்னட்னு சொல்ற ஒரு மருந்து தான். இந்த ஒயிட் செஸ்ட் வந்து எதிர்மறையான சிந்தனைகள் எப்பவுமே வந்து திரும்ப திரும்ப ஒரே நினைச்சுட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறவங்களுக்கு தான் ஒயிட் செஸ்ட்னட். இந்த ஒயிட் செஸ்ட்னட் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராதவங்களுக்கு, ரொம்ப தூக்கமே வரல எனக்கு, நைட் ஃபுல்லா நான் முடிச்சுட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒயிட் செஸ்ட்னட் ஒரு 2 3 ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் தொடர்ந்து தினம் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து தூக்கம் நல்லா அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க. இந்த ஒயிட் செஸ்ட்நட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குறி சொல்றவங்க, சாமியாருங்கிட்ட அடிக்கடி போயிட்டு பில்லி சோனி எனக்கு இருக்கு, இந்த மாதிரி நீங்க எடுங்க, இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனை உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் செஸ்ட்நட் வந்து மிகவும் உதவும். இது என்னன்னாக்கா போய் நம்ம வந்து செலவு பண்ணாமலே பில்லி சோனி எதுவுமே வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம எல்லாம் பிளாக் மேஜிக் இருக்கு இந்த மாதிரி எடுக்கிறேன்ட்டு நிறைய பேர் போய் செலவு பண்ணுவாங்க. நிறைய காசை போய் செலவு பண்றவங்களுக்கு இந்த ஒயிட் செஸ்ட்நட் எடுத்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் அவங்க குடிக்கும் போது அதுக்கப்புறம் வீட்டுல வந்து இந்த மாதிரி இருக்கு, எதிர்மறையான சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒயிட் செஸ்ட்நட்டை வந்து ஒரு 2 3 ட்ராப்ஸ் போட்டு கல்லுப்பு போட்டு நல்ல வீடை மாப் பண்ணும்போது அந்த அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும் நம்ம விட்டு. அது வந்து நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ நிறைய கண் திருஷ்டி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால இந்த ஒயிட் செஸ்ட்நட்ல வந்து நீங்க
2 செட்டு ட்ராப்ஸும் குடிக்கலாம். இந்த வீட்டை வந்து மாப் பண்ணலாம். ரொம்ப நல்லா கல்லுப்பு போட்டுட்டு 2 சொட்டு போட்டுட்டு வீட்டெல்லாம் மாப் பண்ணலாம். என்னுடைய அனுபவத்துல வந்து கொரோனா நேரத்துல வந்து என்னுடைய ஃப்ளாட் 3வது மாடியில பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த கொரோனா நேரத்துல ரொம்ப இதுவா இருந்தது இல்லையா? அப்ப எல்லாருமே மேல வந்து படுப்பாங்க. அப்ப மேல படுக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய கிளிங்கெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான கிளிங்கெல்லாம் வரும். அதுவே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு காலையில நேரத்துல. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ளாட்டை விட 3 மடங்கு உயரம், அவ்வளவு உயரம். நிறைய கிளிங்க, வெளிநாட்டு பறவைகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். 6 மணி நேரம் மார்னிங் 6 மணிக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். மனசுக்கே ஒரு ரம்மியமா இருக்கும் பார்க்கும்போது. ஈவினிங்ல வந்து நிறைய டெனன்ட்ஸ் எல்லாம் மேல வந்து படுப்பாங்க. நைட் நேரத்துல படுப்பாங்க வந்து ஒரு 6 மணிக்கு மேல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழியா வவ்வாலுங்க கிராஸ் பண்ணிட்டு போகுங்க. அந்த மரம் பாத்தீங்கன்னா மரம் கிளிங்களும் பறவைங்களும் உட்கார்ற இடத்துல அந்த வடவாளுங்க வந்து ஒரு நாளும் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த வடவாளுங்க பாத்தீங்கன்னா ஒரு வடவாள் வந்து 2, 3 வடவாள் வந்து நைட் நேரத்துல பயங்கரமா கத்தி அது கத்துறதே ஒரு மாதிரி ஒரு அமானுஷ்யமா இருக்கும். அது கத்தும் போதே அப்படி அப்படியே தொங்குங்க அப்படியே சுத்தி 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 அதுங்க மலம் வந்து எல்லாம் கழிச்சு ஒரே எல்லாமே எல்லாரும் மேலேயும் போடும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இது மேல கூட வந்து படுக்க முடியல, இந்த தொல்லைங்கெல்லாம் ரொம்ப பெரிய தொல்லையா இருக்குது, ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாங்க. நான் யோசிச்சேன், நான் இந்த மரத்துல வந்து ஒண்ணுமே வராதே, எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா நெகட்டிவ்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணேன்னா வந்து ஒயிட் செஸ்னட் தான் நான் சூஸ் பண்ணேன். அப்போ கிளினிக்ல தான் அந்த ஒயிட் செஸ்னட் இருந்தது. மார்னிங் பேஷண்ட்டை பார்க்க வரும்போது நான் தொடர்ந்து அந்த நான் சொன்ன எல்லாத்தையும் சொன்னேன். நம்ம வந்து இதை சரி பண்ணிடுவோம், அது வராதபடி நம்ம பார்த்துப்போம், அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, மன மருத்துவம் இருக்கு, நான் வந்து எடுத்துட்டு வந்து நான் போடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளினிக் வந்துட்டு அந்த மலர் மருத்துவத்தை ஃப்ளவர் மெடிசன் ஒயிட் செஸ்னட் எடுத்து என்னால எவ்வளவு பண்ண ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து ஒரு ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஒரு 15 டிராப்ஸ் போட்டு நல்லா கலந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா என்னுடைய கை எவ்வளவு தொலைவு தெளிக்க முடியுமோ நல்லா தெளிச்சு விட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 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 50 வவால்ங்க இருந்தது. அதுக்கப்புறம் 100 ஆச்சு, 150 ஆச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்தது, பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து யோசிச்சுட்டு என்னுடைய இது வந்து கரெக்டா நான் திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மெடிசனை சூஸ் பண்ணி என்னுடைய கை எவ்வளவு தொலைவுக்கு இது பண்ண முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு நான் எல்லாமே ஊத்தி எல்லாமே ஃபுல்லா ஊத்தி ஊத்தி விட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 25 எண்ணிக்கை குறைஞ்சது, 2வது நாள் ஒரு 50 குறைஞ்சது, 3ஆம் நாள் ஒரு 100 150 குறைஞ்சது, 150 குறைஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தபடியே எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு வவ்வால்க கூட இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய அனுபவத்தை ஒண்டிதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன மருந்து கொடுத்தனோ அந்த அனுபவத்தை ஒண்டிதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து எல்லாமே இதை நம்ம வந்து சோதிச்சுட்டு எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ளவர் மெடிசன் ரொம்ப ஒரு மிராக்கலா அற்புதத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது என்னென்ன தேவைகளுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வேணுமோ அந்தந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி இனி வரும் நாட்கள்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னென்ன மருத்துவம் ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு மனநிலைக்கு 8 மருந்தா பேட்ச் பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு 8 மலர் மருந்துகள் இருக்கு. அந்த ஒரு 8 மலர் மருந்துகளை நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மனநிலைக்கு அந்த மாதிரி நான் சொல்றேன். இதே மாதிரி போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்பதான் 1 மாசம் ஆச்சு மேடம் கல்யாணம் ஆகி பார்த்தேன். ஒரே 2 பேருக்கு ஒரே டிவோர்ஸ், இந்த மாதிரி ஒரே சண்டை. கேட்டா இந்த மாதிரி நிறைய தண்ணி போட்டு வந்து அடிக்கிறாரு, போதை இந்த மாதிரி எல்லாம் வந்து கஞ்சா இந்த மாதிரி பாக்கு அடிமை ஆகி பான் பராக்கு அடிமை எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன்ல வந்து அவங்களுடைய மனனை நம்ம வந்து உடம்பு கொடுக்கல, நம்மளுடைய மனநலமையை தான் மாத்துது அவங்களுக்கு. நம்ம அந்த மலர் மருந்து சாப்பிடும் போதே இங்க நாக்குல இது பட்டு அதை நாக்குல வைக்கும் போதே நம்மளுடைய நியூரான்ஸ்களுக்கு ஃபுல்லா போயிட்டு அது உடம்புக்கு போகாது, ஃபர்ஸ்ட் நியூரான்ஸ்களுக்கு ஃபுல்லா இடத்துக்கு போகும்போது அதனுடைய மனநிலை அவங்களுக்கு மாற்றம். இதுதான் விஷயம். அப்ப வந்து அவங்களுக்கு தொடர்ந்து எடுக்கும்போது கொஞ்ச நாள் தொடர்ந்து இந்த மதுக்குரியவர்களுக்கெல்லாம் வந்து மதுரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது கிடையாது. இதுல வந்து நிறைய வகையானது இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா
மது குடிக்கிறவங்க வந்து ஒரு ரோசியில குடிக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல வந்து ஒரு பார்ட்டிக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நிறைய துக்கம், எனக்கு வெளியே சொல்ல முடியல, எனக்கு அந்த துக்கத்துக்கோசரம் அதை எனக்கு மறக்க முடியல அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 8 வகையான இதுங்கெல்லாம் இருக்கு. அது என்னென்ன வகைன்ட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட பேசி, அவங்ககிட்ட வீட்டுல இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து பேசிட்டு என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியாமலே ஜூஸ்லயோ, குடிக்கல அப்படின்னா ஜூஸ்லயோ, இல்லை வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பிட்றதுலயோ இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உடைப்பாங்க, பொருளுங்கெல்லாம் உடைப்பாங்க, அடிப்பாங்க, நிறைய வந்து வைஃபை துன்புறுத்துவாங்க. அவங்க அடிச்சு நிறைய மார்க்ஸோட வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கும் போதே இருக்கு. அவங்கள பார்க்கும்போது எனக்கே 2 நாள் 3 நாள் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதையே மறக்க முடியாது எனக்கு. அவங்க வந்து அழுவும் போது அப்போ வந்து அவங்கள வந்து நான் கவலைப்படாதீங்க, நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லை, டிவோர்ஸ்க்கெல்லாம் தேவை கிடையாது, நீங்க வந்து இது வந்து நிறைய கவுன்சிலிங் பண்ணி வாழ்க்கை ஒரு முறை தான் இது வந்து மனுஷன் வந்து குணம்னால அந்த மாதிரி இருக்குது. குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு இந்த மலர் மருந்துகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது அவர் கண்டிப்பா நீங்க மாத்திட முடியும். குடும்பம் ஒரு இதுவா இருக்கும், ஒரு அழகா இருக்கும், அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு. பிரிஞ்சு போறது வந்து ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்க டிவோர்ஸ்க்கு வரவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்து நிறைய பேர் சேர்ந்துருக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மலர் மருந்துகள் வந்து டிவி பார்க்கறதால, இப்போ டிவிக்கு நிறைய ஹிட், இந்த மாதிரி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கவே மாட்டேன்றாங்க, ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ்க்கு கேன்சர் முதற்கொண்டு நாங்கள் இதில் மருந்து கொடுக்குறோம். நாங்கள் நல்லாவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு, ஹார்ட் பேஷண்ட்க்கு, அப்புறம் பக்கவாதத்துக்கு எல்லாமே நம்ம வந்து மருந்து செலக்ட் பண்றதுல தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து கிராப் ஆப்பிள்ல வந்து நான் சொன்ன வந்து இல்லைங்களா, அது வந்து நிறைய பேருக்கு சொரியாசிஸ்கே நான் வந்து கொடுத்து அது நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு சொரியாசிஸ்க்கு, அதுக்கப்புறம் முகத்துல பரு இருக்கிறவங்களுக்கு, டேண்ட்ராஃப் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மலர் மருத்துவத்தை பத்தி. நீங்க வந்து நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 மலர் மெடிசன் பத்தி தான் நான் இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்கேன். நிறைய இதுல வந்து நம்ம ப்ரோட்டோகால் பண்ணி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கொடுப்போம். இதுல நீங்க ஏதாவது சந்தேகம் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நீங்க 3 ஃப்ளவர் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த 3 ஃப்ளவரும் எக்ஸலண்டான ஃப்ளவர். ஆக்சுவலி வந்து வாழ்க்கைக்கு முக்கியமான ஃப்ளவர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்த வந்து எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுறேன். முத்துலட்சுமி பூனேல இருந்து, லதா மேடம், சத்யா முரளி, சின்னத்துறை சார் இருக்கீங்களா? மாரிமுத்து சார், சேதுராமன், ஜெயக்குமார், வெங்கட் சார், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் மேடம், ரொம்ப நன்றி மேடம். என்ன யூஸ்ஃபுல், என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. இப்ப 3 பூ சொன்னீங்க, நான் பாதியில தான் வச்சு கேட்டேன். ஆனா அது மறுபடியும் 8-12க்கு வச்சேன். நான் அந்த ஜாயின் எனக்கு பண்ண தெரியல. அப்புறம் போய் எங்க பொண்ணை கூப்பிட்டு பாட்ட சொன்னேன். அப்புறமேல அது இப்ப மலர்களை பத்தியும் அந்த நோய்க்கு எந்தெந்த தீர்மானம், எது எது கண்ட்ரோல் பண்ணுதுன்றத பத்தியும் அம்மா பேசுனீங்க. அது புரிதலா தான் இருக்குது. அது என்னென்ன மலர்னே எனக்கு தெரிஞ்சிக்க முடியல. பின்னாடி வரும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் மேடம். ஆனா யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் எல்லாமே. கண்டிப்பா சார். நீங்க வந்து உங்களுக்கு சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க அந்த ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லா கேளுங்க. ஏன்னா வந்து அந்த ரெக்கார்டிங் ஃபுல்லா கேட்டுட்டு அது மலர் மருந்துன்னா என்னன்னு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க மேடம். மலர் மருந்துன்னா என்ன ரெடி பண்ணாங்க எல்லாமே கொஞ்சம் கேட்டுட்டு இது பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி.
சின்ன துரை சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். மேடம். வணக்கம் சார். நித்ய கல்யாணி மேடம் அருமையா நடத்துனாங்க. கொஞ்சம் தோழர் சொன்ன மாதிரி நானும் இப்போ இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் அந்த லிங்க்கு நாங்கள் எங்களுடைய லிங்கில் அழுத்தி பார்த்தா அது ஓப்பன் ஆகல. அப்புறம் அது கீழே கொடுத்துருக்கீங்க அந்த லிங்கை அழுத்தின பிறகு தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்குள்ளே அவங்க 3 மலரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பிறகு தான் நான் கேள்வி கேட்டேன். அதனால் மலர் மருத்துவம் இது எங்களுடைய இந்த இது நலமாக்கும் குழுவில் கூட எங்களுடைய ஆசான் பரசுராம மலர் மருத்துவத்தை பற்றி நடத்துகிறாரு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, நீங்கள் மலர் மருந்து முழுக்க முழுக்க மனக்குறியை வச்சு தான் மலர் மருந்து தேர்வு பண்ணுறோம் இல்லையா? மனக்குறியை வச்சு அந்த மனக்குறிகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக எந்தெந்த மருந்து என்னென்ன மனக்குறிகளுங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறது தான் நல்லா இருக்கும். நீங்கள் பெத்தாலஜிகளே வேண்டியதில்லை நமக்கு. இப்போ கூட கடைசியாக சொன்னீங்க கேன்சர் கூட நாங்கள் மருந்து கொடுக்குறோம்னு. கேன்சர் கரெக்டு ரைட்டு. அவங்க கேன்சர்னு தான் வருவாங்க. வரக்கூடியவங்க எல்லாம் பெத்தாலஜிக்கல் சிம்டத்தை வச்சு தான் வருவாங்க. அவங்க மனக்குறிகளை என்னன்னு கேட்டு நம்ம மருந்து கொடுக்குறோம். ரைட், ஓகே. நம்ம பொதுவாகவே மனக்குறிகள் என்ன சொல்லுதுங்கிறது தான் நம்ம மலர் மருத்துவத்துடைய தன்மை. நல்லா அருமையாக நடத்துனீங்க. என்ன அரை மணி நேரத்திலே முடிச்சிட்டீங்க. நான் 1 மணி வரை 9 வரையும் இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களும் உங்க தளத்துல கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே மருத்துவ சார்ந்த விஷயத்த கொடுத்து தந்தீங்க. பதிவு போட்டவொடனே உடனே ஜாயின் பண்ணி. ரொம்ப உங்க பேர் ஐயா? என்னோட பேர் சிவபாலகிருஷ்ணன் ஐயா. நான் உங்க வகுப்புலாம் அட்டன் பண்ணிருக்கேன். இஹெச் சம்பந்தப்பட்ட வகுப்புலாம் இருப்பீங்க. இப்ப நலமா நல்வாழ்வு குழுல இருக்கீங்களா? ஆமா ஆமா, இருக்கேன். நான் கேட்டிருக்கேன், நிறைய விஷயத்த கேட்டிருக்கேன். ரைட். இப்ப கூட 6 to 8 நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். 6 to 7 வரலையும் வெங்கடகிருஷ்ணன் எடுப்பாரு. 8 to 7 to 8 வரலையும். இப்ப நான் இன்னைக்கு கூட நடத்தினேன், நாளைக்கு நடத்த போறேன். கிளாசிபிகேஷன் ஆஃப் கிங்டம்ஸ் நம்மளுடைய கிருபாஷினி அம்மா நடத்தினாங்க. ராஜன் சங்கர் புத்தகத்துல அவரு எப்படி வியூ நடத்திருக்கிறாருன்னு இப்ப நடத்திட்டு இருக்க அட்டவணை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஹோமியோபதி மருந்துல என்னுடைய கிங்டம், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், மினரல் கிங்டம் எப்படி கிளாசிஃபை அவங்க சொல்லும் போதே, பேஷண்ட் சொல்லும் போதே எப்படி அவங்க எந்த கிங்டத்துல வர்றாங்கிறது அவங்க வார்த்தையிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன இன்னும் டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கிங்டத்துல என்ன மருந்துங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டீப்பா அவர் ராஜன் சங்கம் சொல்லுது. அது நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காலையில 5 to 7 நம்மளுடைய பரசுராம ஒரு மலர் மருத்துவம் நடத்துறாரு. அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு மெட்டிய மெடிக்கா. அந்த மெட்டிய மெடிக்காவிலே எடுத்துன்னு மைண்ட் சிம்டம், பெத்தாலஜி சிம்டம் நடத்துவாங்க. நான் அந்த 5 மணி கிளாஸ் 5:30 to 6 வரலையும் எந்த மெட்ரிய மெடிக்கா அவர் சொல்லியிருக்காரோ, நாளைக்கு இந்த மெட்ரிய மெடிக்கா, நாளை மறுநாள் இந்த மெட்ரிகா, அந்த மெட்ரிய மெடிக்கா இன்ட்ரடக்ஷன் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது எதில் தயாரிக்குது, யாரு ப்ரூவ் பண்ணா, எங்க கிடைக்கும், அது என்னென்ன மியாசம், என்ன மியாசில் வேலை செய்யுது, என்ன அனிமல் கிங்டமா இருந்தாலும் சரி, மினரல் பிளான்ட் கிங்டமா இருந்தாலும் சரி, என்ன குடும்பம், இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேலதான். ஏன்னா மற்றவர்கள்லாம் அந்த மைண்ட் சிம்டத்தை பெத்தாலஜி சிம்டத்தை நடத்திடுவாங்க. ஆனா இது என்னுடைய எதுல வேலை செய்யுது, அஃபினிட்டிஸ் மிக முக்கியம். அந்த ஹோமியோபதி மருந்தினுடைய அஃபினிட்டிஸ் மிக முக்கியம். அதை இப்ப எடுத்து 5 to 6 மணி வரையும் டெய்லி காலையில நடத்திட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா நீங்க பண்ற விஷயம் பெரிய சேவைகள். உண்மையிலேயே நீங்க இந்த மாதிரி நிறைய பண்ணணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு தொடர்பு. ஓகே தொடர்ந்து கேளுங்க, நல்ல பயனடைங்க. ரைட், ஓகே. நன்றி ஐயா. முத்துலட்சுமி அம்மா, நீங்க உங்களுக்கு என்ன மலர் மருத்துவ சார்ந்த கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எஸ் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். இந்த ஒயிட் டிசார்ஜுக்கு கிராம் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம். ஒயிட் செஸ்னட். சொரியாஸ் சொன்னீங்களா மேடம்? அது கிராப் ஆப்பிள். கிராம் ஆப்பிள் அதை ஒயிட் டிசார்ஜ் அதை யூஸ் பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனநிலைமை யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்களுக்கா இல்ல வேற யாருக்காதா? இல்ல, எனக்கு தான் மேடம். உங்களுடைய மனநிலைமை ஃபர்ஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? நீங்க என்ன மாதிரி டைப் கேரக்டர் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? ஓகே மேடம். உங்களுடைய மனநிலை தெரிஞ்சாதான் அதுல இருந்து காம்பினேஷன் பண்ணி ஒரு 4-5 மருந்து எடுத்துக்க முடியும். ஓகே. ஓகேங்களா? சிங்கிள் மலர் மருந்து
எடுக்க முடியாது இல்ல என்ன மேடம்? சிங்கிள் மலர் மருந்து இதை ஒண்டி நீங்க எடுத்துக்க முடியாது. பட் இதை ஓகே ஒண்டி நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் ட்ரை பண்ணி நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பட் நீங்க நீங்க தனியா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய நான் உங்ககிட்ட பேசுறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு காம்பினேஷன் தரேன். ஓகே மேடம் மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். சொல்றேன் முத்துலட்சுமி மேடம், என்னோட நம்பர் ஆ எனக்கு கால் பண்ணுங்க. நான் மேடம்க்கு ஆ நான் உங்களுக்கு கால் போட்டு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், பேசலாம். ஏன்னா மலர் ஓகே. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. நீங்க ம் என்னோட நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால ஏற்கனவே கால் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆ ஆமா சார், ஆமா சார், இருக்கு சார். எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்கப்பா. நான் கண்டிப்பா ஆக்சுவலா உங்ககிட்ட மலர் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட ம் கொஞ்ச நேரம் பேசும் போதே நீங்க என்ன கேரக்டர் தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மலர் மருத்துவம் நம்ம செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க அது சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. ठीक है मैडम. ओके मैडम. थैंक यू मैडम. थैंक यू. தேங்க்யூ. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? டவுட் கேட்கலாம். வாங்க ஃப்ரண்ட்ல வந்து கேளுங்க. மலர் மருந்து நம்ம கிளாஸ் வந்து வெளியே போய் அட்டன் பண்றதுக்கும் இங்க இலவசமா நம்ம கொடுக்குறோம் போது நீங்க தான் முன்னாடி வந்து கேள்வி கேட்கணும். ஆக்சுவலி யாருக்குன்னா டவுட் இருக்கா? சிவகுமார் சார், சத்யா, ஆக்சுவலா யாருக்குன்னா ஹலோ டவுட் இருக்குங்களா? கேளுங்க. சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். கிளாஸ் சூப்பரா இருந்ததுங்க மேடம். ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ மேடம். சார். நல்லா தேங்க்யூ சார். புரிஞ்சுதுங்க மேடம். எல்லாம் 3 வளருமே நல்லா புரிஞ்சுதுங்க மேடம். ரொம்ப நன்றிங்க ஓகே மேடம். சார். தேங்க்யூ. அருமையா இருந்ததுங்க. இனி நன்றி வரும் மேடம். நாட்கள்ல வந்து எல்லாமே உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் தரேன். நீங்க எல்லாமே நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம எம்பிபிஎஸ் போய் படிக்க முடியாது, இதெல்லாம் வந்து தேவையில்லை. நம்ம நாலேஜ் மாதிரி இந்த மாதிரி நம்ம புரோட்டோகால் பண்ணி வச்சுட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்களே நமக்கு என்ன மாதிரி கேரக்டர் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணி மருந்து கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் சார், தீர்வா இருக்கும் சார். ரொம்ப நன்றிங்க மேடம். அருமையா தேங்க்யூ சார். இருந்ததுங்க மேடம் கிளாஸ். தேங்க்யூ சார். ஹலோ, நான் லதா செந்தில் பேசுறேன். நல்லா இருந்தது கிளாஸ், கிளியரா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மேடம். சிஸ்டர். வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? மேடம் ஆக்சுவலா மேல வந்து இந்த 38 பிப்ரவரியும் நீங்க வந்து கிளாஸ் கொடுக்கும்போது இதே மாதிரி நீங்க கொடுக்க நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்து 3 நீங்க செலக்ட் பண்ணீங்க. அதுவே வந்து பெஸ்ட் ஆக்சுவலி. நான் அதுதான் சொன்னா நினைச்சேன். பட் நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய கிளாஸஸ் நீங்க எடுத்து கொடுக்கணும். ஃபர்தர் டீட்டெயில் என்ன வேணும்னா நான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7550250425. கூடிய விரைவில் வந்து நம்ம சிவசிவ அன்பேசம்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் ஆகும், லான்ச் பண்ண போறோம். அநேகமா நெக்ஸ்ட் வீக்ல வந்து லான்ச் ஆகும். அதுல வந்து டாக்டர்ஸ் நேம், டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதுலயே அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணா போதும். அதுல உங்களோட நேம், என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே போட்டு உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். மினிமம் சார்ஜ் வந்து கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் இருக்கும். ஆக்சுவலி மெடிசன் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணிப்போம் பெஸ்ட் ஆஃபர்ல. அநேகமா நெக்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் லான்ச் ஆயிரும். அது ப்ராசஸிங் இருக்கு ட்ரையல் பேசிக்ல. ரொம்ப நன்றி. ஜேபி, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க சார். ஜேபி சார், நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ளார் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ என் பொண்ணு வந்து 11th படிச்சுட்டு இருக்கு. அது ஆனா வீட்டுல ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு மேம். பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கறதே கிடையாது. எப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ்னா ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி, நாங்க தான் வந்து அது சொல்றதை கேட்கணும், அது வந்து நாங்க சொல்றதை கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க செரி பிளம் கொடுங்க அவளுக்கு. ஓகே மேம். செரி பிளம் கொடுங்க. நீங்க கொடுக்க கொஞ்சம் ஜூஸ்ல ஏதாவது அவளுக்கு கொடுங்க. அதெல்லாம் நீங்க சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் இதுவா கண்ட்ரோல். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் நீங்க வேற என்ன பண்றதுக்கு நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க மேடம். நீங்க கால் பண்ணுங்க, நான் மேடமுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே சார். நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார். நீங்க எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. 7550 7550 250 250 425.
425. ஓகே சார். நீங்க எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க இப்போ, ஓகேங்களா? ஓகே. எந்த டைம் கால் பண்ணுங்க சார்? நீங்க கூப்பிடுங்க, காலையில கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் கூப்பிட்டாலும் சரி. மேக்ஸிமம் நாளைக்கு 3 மணிக்கு முன்னாடி கூப்பிடுங்க. 3 மணிக்கு மேலே வந்தால் கோயிலுக்கு போயிடுவோம் நாளைக்கு, பிரதோஷம் 4 மணிக்கு. அதுமாதிரி 3 மணிக்கு முன்னாடி கூப்பிடுவோம் ஈவினிங். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம். தேங்க்யூ மேடம். ஒன் செகண்ட். தேங்க்யூ. நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்யூ. இந்த வாய்ப்பினை கொடுத்த பாலசுப்ரமணியம் சாருக்கு மிகவும் நன்றி. இல்ல, இது வாய்ப்புன்றது இல்ல. நான் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன பொறுத்த இருக்கு. நான் ஒரு கருவியாரா இருக்கேன். நீ ஏன்னா என்ன எல்லாமே அவனருளாலே அவன் தான் வணங்கி எல்லாமே அவர் தான் ஆத்தி வைக்கிறாரு. நான் செய்யறேன்னு சொன்னா இந்த அளவுக்கு செய்ய முடியாது. எல்லாமே இறைவன் தான் செய்யறாரு. நான் என்ற விஷயம் நம்மளுக்கு நான் தான் செய்யறேன், நான் தான் எல்லாமே இறைவன் செஞ்சுட்டு இருக்காரு. நான் 20% ஆஃப் ஒரு டூல், அவ்வளவுதான். அந்த டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஃபியூச்சர்ல மேல மேல இது நான் இல்லைனாலும் இந்த ட்ரஸ்ட் மேல மேல வளரணும் தான் நம்மளோட மோட்டிவ். அதுக்கான விஷயத்த நம்ம பிளாட்ஃபார்ம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நல்ல நாள்ல ஒரு அமேசிங்கான ஒரு ஆப் கூடிய வரையில லான்ச் ஆகும். எல்லாருக்குமே பெனிஃபிஷியரா இருக்கும். ஏன்னா இருக்கிற டாக்டர்ஸ் லிஸ்ட் மொத்தமே அதுல வரும். அவங்களோட போட்டோ ப்ரொஃபைல் எல்லாமே அதுல வரும். உங்களுக்கு எந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வித் கூகுள் மீட்ல உங்களுக்கு கன்சல்டிங் பண்ண போறோம். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். பிரஸ்ட் ஃபைப்ரோசிஸ்ட் அதுக்கு எதுவும் மெடிசன் இருக்கா நம்ம இதுல? ஃப்ளவர் மெடிசன்ல. அவங்களுக்கு என்ன வயசு சார்? 45 இயர்ஸ் மேம். அவங்களுக்கு பெனோபாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்களா? இல்ல மேம், இருக்கு. ஓகே. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது நம்ம என்னன்னு கேட்டுட்டு தான் சார், டீடைல்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணலாம் சார். உங்க நம்பர் கொடுங்க மேம். நான் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. லைவ்ல மேடம் நம்பர் கொடுக்க மாட்டோம் சார். ஏன்னா ட்ரஸ்ட் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஷூர் சார். 7550 7550 250 250 425. 425. ஓகே சார். ஓகே. நீங்க எந்த ஊரு சார்? நீங்க சென்னையா? தேனி சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இது நம்ம அவங்களுடைய மனநிலைமையை அறிஞ்சு நம்ம அவங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் சூஸ் பண்ணி அதுல எத்தனை ஃப்ளவர் மெடிசன் நம்ம சூஸ் பண்ண முடியுமோ அத்தனை நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா இது ஒரு தீர்வா இருக்கும் சார். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற என்ன டவுட் இருக்குங்களா? அபிராமி மேம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் அருமையா வகுப்பு எடுத்தாங்க. எல்லாம் புரியும்படியா இருந்தது. இந்த வகுப்பு தினந்தோறும் நடக்குமா, இந்த நேரம் நடக்குமா, எப்படி அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. டெய்லி கிளாஸ் போகும். டெய்லி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டாபிக்ல பேசுவாங்க. மேடம் அவங்க எடுப்பாங்க. எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 20 days ஒன்ஸ் கிளாஸ் கொடுப்பேன். ஏன்னா கண்டினியூஸ் ஃப்ளவர் ரெமெடி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் கம்மியாயிடும். எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம். யோகா, தியானம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தப்பட்டது, அஸ்ட்ராலஜி, ஜோசியம், ஜாதகம், பிராணாயாமம், எல்லாமே A to Z எல்லாமே கவர் ஆகும். மேடம் கிளாஸ் இருக்கிறது நெக்ஸ்ட் மந்த் திருப்பி பிளான் பண்ணுவேன். ஏன்னா டேட் இல்லை, ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் 15 மேலே டேட் இருக்கு. நான் பிளான் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல நான் பிளான் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு சரி அட்டன் பண்ணுங்க சார். நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்ம டீம்ல. தேங்க்யூ. அப்ப மலர் மருத்துவம் மட்டுமல்லாமல் வேறையும் நிறைய டாபிக்ஸ் எடுக்க போறீங்க, அப்படிதானே சார்? சார் இது வரைக்கும் 2 வருஷமா அப்படிதான் சார் ஓடிட்டு இருக்கு இந்த சேனல். எங்களுக்கு தெரியாது சார். ஓடி இருக்கு சார். ஓகே. ஒரு 800 எபிசோடு ஓடி இருக்கு. 800 எபிசோடுன்றது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஒன்னு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரெக்கார்டிங் வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு பேசியிருக்கோம். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, A to Z உங்க உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற விஷயம் எல்லாமே இந்த குரூப்ல இருக்கு. முன்னாடி சர்ச்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? நேச்சுரோபதி, ஹலோபதி, சித்தா, ஆயுஷ் இருக்கிற ஆல்டர்னேட் மெடிசன், EH சம்பந்தப்பட்டது, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், கப்பிங், டான் தெரப்பி, வருமா, A to Z எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆல்டர்னேட் மெடிசன்ல. ஓகேங்களா? நீங்க தினசரி அட்டன் பண்ணுங்க, நிறைய விஷயம் கத்துப்பீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நீங்க எங்க இருந்து சார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ.
முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஆக்சுவலா கனெக்டிவிட்டி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் ஒரு நல்லதுக்கே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கனெக்டிவிட்டி ஏதோ பிரபஞ்சம் வந்து எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ரொம்ப இதுவா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ நன்றி. சார். தேங்க்யூ.